எனக்கு பெருசா ஒரு ஹோப்பே இல்லாம இருந்த ஒரு ரொம்ப டவுனா இருந்த ஒரு டைம் அது. ஓகே. லாஸ்ட் ஹோப்பா ஓகே பிரவீன் சாருக்கு நம்ம டெக்ஸ்ட் பண்ணலாம். ஒரே சோர்ஸ் இன்ஸ்டாகிராம் தான் எல்லாருக்கும் யாரை ரீச் பண்ணணும்னாலும். அப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து பிரவீன் சாருக்கு சார் திஸ் இஸ் மீ லைக் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ரேண்டமா டெக்ஸ்ட் பண்ணேன். அடுத்த 3வது நாள் எனக்கு அவர் ரிப்ளை பண்ணிட்டாரு. ஓகேம்மா தர் இஸ் அ கேரக்டர். இந்த மாதிரி நீங்க நேர்ல வாங்க நம்ம லுக் டெஸ்ட் பண்ணலாம் என்னன்னு. ஓகே. நான் என்ன மாதிரி காஸ்டியூம் எப்படி மேக்கப்ல எல்லாமே ரெடி ஆகி போயிட்டேன். பாரதி கண்ணம்மா சீசன் 1ஓட லாஸ்ட் டே ஷூட் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ நான் அங்கே போயிட்டேன். அண்ட் அவர் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி சீசன் 2 பண்ணலான் இருக்கோம். சீசன் 2ல வேலைக்காரி கேரக்டர் உங்களுக்கு நீங்க பண்ணுவீங்களா அப்படி சொல்லி கேட்டார். சார் என்ன சார் கேள்வி இது? கண்டிப்பா நான் பண்றேன் சார் அப்படின்னு. ஓகே டெஸ்ட் ஷூட்லாம் இல்லைம்மா, நீங்க பண்றீங்களா இல்லையான்னு கேட்கலாம் தான் நான் உங்களை நேர்ல வர சொன்னேன். நிறைய பேர் வேலைக்காரி கேரக்டரான்னு சொல்லி செட்ல வந்துட்டு பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இப்பவே நான் உங்ககிட்ட இதுதான் உண்மை, இதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஓகேனா பண்ணலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க சொல்லுங்க. அப்போ சொன்னேன் சார் உங்களுக்கு தெரியாது நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்கன்னு. வேலைக்காரி கேரக்டர் தானே சார், இது என்ன சார் அவ்வளோ அந்த கேரக்டர் மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்ல கேரக்டர் தான், நான் கண்டிப்பா பண்றேன் சார். அப்புறம் அவர் என் தோள்ல தட்டி ஃபீல் பண்ணாதம்மா, அடுத்த 2 இயர்ஸ்க்கு நம்ம ஒன்னாதான் ஒர்க் பண்ண போறோம், நீ தைரியமா போயிட்டு வா அப்படி சொன்னாரு. ஸோ அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம தேடி போனா அதுக்கு ஒரு பவர் கண்டிப்பா இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல நடக்கலனாலும் ஒரு இடத்துல நடக்கணும், கடவுள் கண்டிப்பா அந்த விஷயத்த அங்க வச்சிருப்பான். சோ நம்ம தேடி போவோம் அப்படி தேடி போய் கிடைச்சதுதான் பாரதி கண்ணம்மா. சோ அது மூலமா சக்திவேல் மூலமா அகெயின் அவங்களே என்ன கூப்பிட்டாங்க. சோ நான் இது ஒரு பெரிய growth-ஆ தான் நான் இதை பாக்குறேன்.